சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5:30க்கு டீ மட்டும் லைட்டாக போட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் காய்கறிக்கார் வந்திருந்தாரு. நமக்கு எப்பயுமே வாழைக்காய் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு 4 வாழைக்காய் அந்த மாதிரி வாங்கினோன்னா 2 வாழைக்காய் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. முருங்கைக்காவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அது எத்தனை வாட்டி இந்த முருங்கைக்காய் சாப்பிட்டாலும் நமக்கு என்னவோ அந்த ஆசை விடவே இல்லை. முருங்கைக்காய் பார்த்த உடனே ஒரு டெம்ப்டிங் ஆகிடுது. அப்படியே நல்லா காற்று சில்லுன்ட்டு எங்கேயோ மழை பெய்யுது போல். ஆனால் நம்ம ஏரியாவில் மழை இல்லை, காற்று மட்டும் வந்துச்சு. பூ வாங்கிட்டு வந்திருந்தோம். அது எல்லாத்தையுமே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நான் கவரில் தான் வச்சுருப்பேன், எந்த பாக்ஸ்லையும் போட்டு வைக்கல. ஒரு டப்பாவில் போட்டு வச்சேன்னா அது இன்னும் தண்ணி விட்ட மாதிரி ஆகிடுது. பூ ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. கவரில் வச்சா நல்லாயிருக்கு. பூ கட்டலான்னு ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் தான் கட்டினேன். அதுக்கப்புறம் என்னால் கட்ட முடியல, சரின்னு விட்டுட்டேன். இந்த புதினா நாட்டு புதினான்னு சொல்லுவாங்க. நல்லா வாசனையாக இருக்கும். ஆனால் ஹைட்டாக இல்லை, குட்டியாக தான் நான் இப்போ வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்குதுன்னா அதை நமக்கு பிடிச்ச மாதிரி தான் செஞ்சுக்க முடியும். அடுத்தவங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கலன்றதுக்காக நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம செய்யாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ நமக்கு வந்து அடுத்தவங்களை பாதிக்காத அளவுக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யணும். நமக்குன்னு இருக்கிறது ஒரு லைஃப் தான். இருக்கிற வரைக்கும் ஜாலியாக நமக்கு பிடிச்ச மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு போகணும்.